மிகப்பெரியவன், ஏகன், தனித்தவன், துணை இல்லாதவன். அவனுக்கு எந்த ஒரு துணையும் தேவையும் இல்லை. அவன் யாராலும் பிறக்கவும் இல்லை, அவனுக்கு யாரும் பிறக்கவும் இல்லை. அவனுக்கு யாருடைய உதவியும் தேவையும் இல்லை, அவனுடைய உதவி இல்லாமல் யாருமே இல்லை. அரசாட்சி தனதாக்கி அதனாட்சி அழகாக்கி அவன் சாட்சியாக நபியாக்கி அல்லாஹுக்கு எல்லா புகழும் உண்டாகட்டும். மேலும் அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த ஜும்மாவுடைய நாளிலே எப்படி உங்களையும் என்னையும் இங்கு ஒன்று சேர்த்திருக்கிறானோ அதுபோன்று இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் சஹாபாக்களோடும் ஷுஹதாக்களோடும் தாபஈன்களோடும் தபா தாபஈன்களோடும் உலமாக்களோடும் நல்லவர்களோடும் சாலிஹீன்களோடும் என்னையும் உங்களையும் இந்த உலக முஸ்லிம்களையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். மேலும் அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த துனியாவை படைத்து அதில் மனிதர்களையும் ஜின்களையும் படைத்ததற்கு காரணம் அவனை வணங்க வேண்டும் என்பதற்காக. அதில் குறிப்பாக மனிதர்களுக்கு அல்லாஹ் எப்படி வணங்க வேண்டும் என்று சில விதிமுறைகளையும் கால நேரங்களையும் கொடுத்திருக்கிறான். ஒரு மனிதன் கலிமா சொல்லிவிட்டால் அடுத்ததாக அல்லாஹ் அவனிடத்தில் செல்வங்களை கொடுத்திருந்தால், யாரிடத்தில் செல்வங்கள் இருக்கிறதோ அவர்கள் செல்வங்கள் இல்லாத மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதற்கு அல்லாஹ் சில கால நேரங்களை கொடுத்திருக்கிறான். ஜகாத்தை கடமையாக்கி இருக்கிறார். அல்லாஹ் யாருக்கு செல்வங்களை கொடுத்திருக்கிறானோ அவர்கள் மீது. அதே போல யாருக்கு அல்லாஹ் செல்வங்களையும் கொடுத்து உடல் வலிமையும் கொடுத்திருக்கிறானோ அவர்களும் சில கால நேரங்களில் அல்லாஹுக்காக வேண்டி ஹஜ் செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அதே போல வருடத்தில் ஒரு முறை ரமதானுடைய மாதத்தில் நோன்பையும் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறார். ஆனால் தொழுகையை மட்டும் எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் முக்கியமாக கடமையாக்கி இருக்கிறார். அவன் ஏழையாக இருந்தாலும் சரி தொழுதே ஆக வேண்டும், பணக்காரனாக இருந்தாலும் சரி அவன் தொழுதே ஆக வேண்டும், அல்லது இப்பதான் பாலிக ஆனான்னு சொன்னாலும் நிச்சயமாக அவன் தொழுதே ஆக வேண்டும். வியாதியில் இருக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி அவன் தொழுதே ஆக வேண்டும். எந்த நேரத்திலையும் எந்த காலத்திலையும் நிச்சயமாக கடமையாக்கி இருக்கிறார். இந்த தொழுகை அல்லாஹ் கொடுக்கக்கூடிய காட்சி என்று பார்த்தால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய நேரத்தில் அல்லாஹ்வை சந்திப்பாங்க. அல்லாஹ்வை சந்திக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 பரிசுகளை அல்லாஹ் கொடுப்பாங்க. யார் கொடுப்பா? நபி அல்லாஹ்வுக்கு 3 பரிசுகளை கொடுப்பாங்க. சொல்லுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உடலால் செய்யக்கூடிய நல்ல அமல்கள், உள்ளத்தால் செய்யக்கூடிய நல்ல அமல்கள், பொருளால் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் அத்தனையும் அல்லாஹ்வுக்காகவே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு பரிசு கொடுத்தார். இதுதான் அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத். 3 பரிசுகளை அல்லாஹ்வுக்கு நபி அவர்கள் கொடுத்தார்கள். மீண்டும் அல்லாஹ் நபிகளுக்கு 3 பரிசை கொடுத்தான். அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். அல்லாஹ் 3 பரிசுகளை நபிக்கு கொடுத்தான். என்னுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் அபிவிருத்தியும் உங்கள் மீது உண்டாகட்டும். இந்த பரிசை பெற்றதோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசித்தாங்க, இந்த பரிசு எனக்கு மட்டும் அல்லாமல் என்னுடைய உம்மத்துக்கே கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உம்மத்துக்காக அந்த பரிசுகளை பத்தி யோசிக்கிறார். நபி யோசிச்சதோடு அல்லாஹ் சொல்கிறார், அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். உங்களுடைய உம்மத்துகள் யாரெல்லாம் சாலிஹான நல்ல அமல்கள் செய்வார்களோ, யாரெல்லாம் உங்களுடைய சுன்னத்து பிரகாரம் வாழ்வார்களோ அவர்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் அபிவிருத்தியும் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் பரிசு கொடுத்தார். மேலும் அல்லாஹ் பரிசு கொடுத்ததோடு அல்லாமல் அல்லாஹ் யோசிச்சானே, நபி எனக்கு 3 பரிசுகளை கொடுத்தான், அல்லாஹ் யோசிச்சானே அதே போல அவர்களுடைய உம்மத்தும் எனக்கு பரிசுகளை கொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தொழுகையை கொடுக்கிறார். தொழுகையை அல்லாஹ் நபிக்கும் நபியுடைய உம்மத்தாக நமக்கும் அல்லாஹ் தொழுகையை பரிசாக கொடுக்கிறார். தொழுகையில என்ன முக்கியம்? உடலால செய்யக்கூடிய ஒரு அமல், உள்ளத்தால செய்யக்கூடிய ஒரு அமல், ரெண்டுமே தொழுகையில முக்கியம். நபி அல்லாஹ்வுக்கு கொடுத்த பரிசு 3. உடலால் செய்யக்கூடிய நல்ல அமல்களும் அல்லாஹ்வுக்காக, உள்ளத்தால் செய்யக்கூடிய நல்ல அமல்களும் அல்லாஹ்வுக்காக, பொருளால் செய்யக்கூடிய நல்ல அமல்களும் அல்லாஹ்வுக்காக. பொருளால் செய்யக்கூடிய அல்லாஹ் நம்ம இடத்தில் கொடுத்திருந்தால் நம்ம அல்லாஹ்வுக்காக ஸகாத்துகளை கொடுக்கிறோம். அல்லாஹ் நம்ம இடத்தில் கொடுத்திருந்தால் நம்ம அல்லாஹ்வுக்காக ஸதகாக்களை கொடுக்கிறோம். இதெல்லாம் தனிப்பட்ட விஷயம். ஆனால் முக்கியமான விஷயம் நம் உடலாலும் உள்ளத்தாலும் அல்லாஹ்வுக்கு பரிசு கொடுக்க வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட பரிசை அல்லாஹ் பெற்றுக் கொள்வதற்காக நம்முடைய இருக்கக்கூடிய முஹப்பத்தின் காரணமாக அல்லாஹ் நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசு தான் தொழுகை. நபி அவர்கள் மிஅராஜுடைய பயணத்தை முடித்துவிட்டு வரும்போது 50 நேர தொழுகையை பரிசாக கொண்டு வந்தார். எத்தனை நேர தொழுகை? 50 நேர தொழுகை. அல்லாஹுக்கே தெரியும் நம்முடைய உம்மத் அந்த நேரம் 50 நேர தொழுகையை சொல்ல மாட்டாங்கன்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் தெரியும் போது அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அல்லாஹ் ஒரு காரணமாகத்தான் இதை செய்தார். மீண்டும் மீண்டும் நபியை சந்தித்து 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 5 குறைத்து கடைசி 5 நேர தொழுகையை மட்டும் நம் மீது கடமையாக்கினார். இது ஏன் அல்லாஹ் செஞ்சான் என்றால் எத்தனையோ காரணங்கள் இருந்தாலும் ஒரு முக்கிய காரணம் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய பயணத்தை முடிச்சிட்டு மக்காவுக்கு வந்துறாங்க. அடுத்த நாள் ஆழ்ந்த சோகத்தில் இருக்கார். அல்லாஹ் கேட்கிறான், நபியே ஏன் இதன் சோகம்? இப்பேற்பட்ட சோகத்தில் இருக்கிற காரணம் என்ன? தெரிஞ்சு கொண்டே அல்லாஹ் கேட்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அல்லாஹ் நீ எனக்கு கொடுத்ததோ 50 நேர தொழுகை, ஆனால் நான் குறைத்து 5 நேர தொழுகையை மட்டும் வாங்கிட்டு வந்து விட்டேனே என்ற ஒரு சோகத்தில் இருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் சொன்னார். அல்லாஹ் உடனே சொன்னார், இதுதான் காரணம். என்ன சொன்னா, உங்களுடைய உம்மத்துக்கு 50 நேர தொழுகையும் கடமை. நபி சொன்னாங்க, உடனே நான் மக்காவாசிகள் என்னுடைய உம்மத்துக்கு நான் சொல்லிடுறேன், இன்றிலிருந்து 50 நேர தொழுகை கடமையாச்சு அப்படின்னு. அல்லாஹ் சொன்னார், இருங்கள், உங்களுடைய உம்மத்து தொழுவதோ 5 நேர தொழுகை தான். ஆனால் 5 நேர தொழுகையை யாரு தொழுகிறார்களோ அவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய நன்மை 50 நேர தொழுகைக்குண்டான நன்மை. அல்லாஹ் நினைத்திருந்தானா 5 நேர தொழுகை மட்டும் நம்ம கொடுத்துருக்கலாம். ஆனால் 50 நேர தொழுகைக்குண்டான ஒரு பொக்கிஷமான நன்மை அள்ளி அள்ளி நம்ம மீது கொடுக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இப்படி நடத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. அது மட்டும் இல்லாமல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மிஅராஜுடைய பயணத்துல எல்லா நரகத்தையும் பார்ப்பாங்க. வானத்தில் செல்லக்கூடிய எல்லா நபிமார்களையும் பார்த்து கொண்டு செல்வாங்க. இறுதியாக அல்லாஹ் படைத்த எல்லா சொர்க்கத்தையும் பார்ப்பாங்க. ஒவ்வொரு சொர்க்கம் அல்லாஹ் படைத்த 7 வானங்களை பார்ப்பாங்க, 7 பூமிகளை அல்லாஹ் படைச்சான், 7 கடல்களை படைச்சான். அதே போல 7 நரகத்தை அல்லாஹ் படைச்சான். ஆனா கருணையுள்ள ரஹ்மான் 8 சொர்க்கத்தை படைச்சிருக்கான்.
சொர்க்கம் எத்தனை படிச்சிருக்கான்? 8 சொர்க்கத்தை படிச்சிருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சொர்க்கத்தையும் பார்த்தாங்க. ஒவ்வொரு சொர்க்கத்திலையும் ஒவ்வொரு சிறப்பம்சங்கள். இந்த 7 சொர்க்கத்திலையும் ஒவ்வொன்றாக இருக்கும் சிறப்பம்சங்கள். ஆனா 8வது சொர்க்கத்தை அல்லாஹ் படைச்சானே, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்னு பேர் வச்சிருக்கான். அந்த சொர்க்கத்துல மட்டும் எல்லா சிறப்பம்சங்களும் உள்ளடக்கி அந்த சொர்க்கம். அல்லாஹ் இடத்துல கேட்கறாங்க, யா அல்லாஹ், 8வதாக ஒரு சொர்க்கத்தை படைச்சிருக்கீங்க, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை படைச்சிருக்கீங்க. இப்பேற்பட்ட சொர்க்கத்தை நான் கற்பனையில் கூட பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட சொர்க்கத்தை நீ யாருக்கு தர இருக்கிறா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இடத்துல கேட்கிறான். அதுக்கு அல்லாஹ் பதில் சொன்னான், நபியே, உங்களை விட சிறந்த மனிதர் யாரும் கிடையாது, உங்களை விட சிறந்த ரசூலும் யாரும் கிடையாது, உங்களை விட சிறந்த நபியும் யாரும் கிடையாது. அப்பேற்பட்ட சொர்க்கத்தை விட சிறந்த சொர்க்கம் எதுவும் கிடையாது. அப்பேற்பட்ட சொர்க்கம் உங்களுக்காக என்று யார் சொன்னா? அல்லாஹ் நபியை பார்த்து சொன்னான். நபி உடனே யோசிச்சாங்க, இது என்னுடைய உம்மத்துக்கு வேணும். என்ன யோசிச்சாங்க? என்னுடைய உம்மத்துக்கு இந்த சொர்க்கம் வேணும். அந்த சொர்க்கம் யாருக்காக படைக்கப்பட்டது? நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் படைக்கப்பட்ட சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை என்ன யோசிச்சாங்க? நபி அவங்க என்னுடைய உம்மத்துக்கு வேணும். அப்பேற்பட்ட சொர்க்கம் நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட சொர்க்கம் என்னுடைய உம்மத்துக்கு வேணும். நபி அவங்க யோசிச்சாங்க. நபி அவங்க இப்படி யோசிக்கலாம், என்னுடைய மனைவிமார்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே யோசிக்கல, என்னுடைய பிள்ளைகளுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் என்று யோசிக்கல, என் சஹாபாக்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே யோசிக்கல. நம்மளை பார்க்காமலே நாம் வாழ்ந்து இருக்கக்கூடிய இந்த காலத்திலே நபியுடைய சுன்னத்துகள் எல்லாம் அழித்து விட்டு வாழ்வோம் என்று தெரிந்தும் கூட நமக்காக அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் இரண்டாவது முறையாக கேட்கிறாங்க. அல்லாஹ் இப்பேற்பட்ட சொர்க்கத்தை நீ படைச்சிருக்கியே, எல்லா சிறப்பம்சங்களும் உள்ளடக்கிய இந்த சொர்க்கத்தை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் யாருக்கு நீ கொடுக்க போற? இரண்டாவது முறை கேட்கிறாங்க. அல்லாஹ் புரிந்து கொண்டான், நபி யாருக்காக கேட்கிறாங்க, இந்த சொர்க்கத்தை யாருக்காக கேட்கிறாங்க அல்லாஹ் புரிந்து கொண்டான். அல்லாஹ் இடத்துல நேரடியாக விருந்தாளியாக வந்த நபி ஒரு விஷயத்தை கேட்கும் போது அல்லாஹ் மறுக்க முடியாது. அல்லாஹ் சொல்றான், உங்களோட சிறந்த மனிதர் யாரும் கிடையாது, உங்களோட சிறந்த ரசூலும் யாரும் கிடையாது, உங்களை விட சிறந்த நபியும் யாரும் கிடையாது, சிறந்த உம்மத்து யாரும் கிடையாது. அப்பேற்பட்ட சொர்க்கத்தை விட சிறந்த சொர்க்கம் எதுவும் கிடையாது. அப்பேற்பட்ட சொர்க்கம் உங்களுடைய உம்மத்துக்கு நான் தருகிறேன். அல்லாஹ் இரண்டாவது முறை வாக்கு கொடுத்துட்டான். நமக்காக அந்த சொர்க்கத்தை கொடுக்குறேன் நபிக்கு வாக்கு கொடுத்துட்டான். இருந்தாலும் மீண்டும் 3வது முறையும் கேட்கிறாங்க. ஆதி மனசுதான் நடந்திருக்கு. இப்பேற்பட்ட சொர்க்கத்தை நீ படைச்சிருக்கீங்க, எல்லா சிறப்பம்சங்களும் உள்ள சொர்க்கத்தை நீ படைச்சிருக்கீங்க, இந்த சொர்க்கத்தை நீ யாருக்கு தரப்போங்க? அல்லாஹ் சொன்னான், உங்களை விட சிறந்த மனிதரும் யாரும் கிடையாது, உங்களை விட சிறந்த ரசூலும் யாரும் கிடையாது, உங்களை விட சிறந்த நபியும் யாரும் கிடையாது, உங்களுடைய உம்மத்தை விட சிறந்த உம்மத்தும் யாரும் கிடையாது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட குர்ஆனை விட சிறந்த கிதாப் துனியாவில் எதுவும் கிடையாது. அப்பேற்பட்ட குர்ஆனிலே நான் எழுதியே கொடுத்தேன், அல்லாஹ்வுடைய வாக்கால் சொல்லப்பட்டு எழுதி கொடுத்ததா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நம்மளுடைய உம்மத்துக்காக. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான், இன்னல் லஸீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா. யார் துனியாவில் வாழும்போது ஈமான் கொண்டு சாலிஹான நல் அமல்கள் கொண்டு நபி எவ்வாறு வாழ சொன்னார்களோ அவ்வாறு நம் துனியாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்தால் மறுமையிலே அல்லாஹ் நமக்கு விருந்தளிப்பான். எந்த இடத்தில் என்றால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். நமக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் வரும், அல்லாஹ் விருந்து கொடுக்கதானே சொன்னான். விருந்து அப்படின்னா ஒரு நேரமோ அல்லது 2 நேரமோ அல்லது சில நாட்களோ அல்லது சில வருடங்களோ, அதுக்கு பிறகு நம்ம சொர்க்கத்துல இருந்து வெளியே வந்துருவாங்களா அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் அடுத்த ஆயத்தை இருக்கும், ஹாலிதீன ஃபீஹா லா யபூன அன்ஹா ஹிபலா. அந்த சொர்க்கத்துல நீங்க எப்பவுமே இருக்கலாம், யாரும் உங்களை வெளியே போக சொல்ல மாட்டாங்க. எப்பேற்பட்ட சொர்க்கம்! அப்பேற்பட்ட சொர்க்கத்தை எல்லாம் நபி அவர்கள் நேரிலே பார்த்துவிட்டு நம்முடைய உம்மத்துக்காக அல்லாஹ்விடத்தில் கேட்டது மட்டும் இல்லாம அழகிய சொற்கள் இருக்கு நபியுடைய. 8 விதமான சொர்க்கத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறார். குர்ஆனின் பல வசனங்களுக்கு சொர்க்கம் எல்லாம் எப்படி இருக்கும் என்று அதை ஓதும் போதெல்லாம் நம் மனம் பிடிக்கும். அப்பேற்பட்ட சொர்க்கத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. தொழுகையை பற்றி இன்னும் நாம் ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு முறை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாதி இரவு நேரத்தில் வராங்க வீடு. அதுல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பசியோட உட்கார்ந்து இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசியோட உள்ள வராங்க. வந்ததோடு கேட்டாங்க, ஆயிஷாவே சாப்பிடறதுக்கு உணவு இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இல்ல யா ரசூலல்லாஹ், நானும் பசியோடு தான் இருக்கிறேன், ஆனா சாப்பிடறதுக்கு எந்த உணவும் வீட்டுல இல்ல. சொல்லக்கூடிய நபர் யார்? நபியோடைய மனைவி. பசியோடு கேட்கக்கூடியவர் யார்? நபி, அல்லாஹ்வின் நபி. நபிக்காக தான் அல்லாஹ் உலகத்தையே படைத்தார். ஆனால் நபி அப்பேற்பட்ட சூழ்நிலையில் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதற்காக நமக்கு உதாரணம் சொன்னாங்க. அந்த இரவுல சொன்னாங்க, நான் போய் உணவுக்கு உண்டான தயாரிப்பை செய்துட்டு வரேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சந்தேகம், பாதி இரவு ஆயிடுச்சு, இப்ப போய் உணவுக்கு உண்டான தயாரிப்பை எங்க போய் செய்ய போறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே போனாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து 2வது முறையா கேட்டாங்க, இப்ப சாப்பிடறதுக்கு உணவுக்கு ஏதாவது தயாரிப்பு இருக்கா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மறுபடியும் சொன்னாங்க, எந்த உணவும் இல்லை, எந்த ஒரு தயாரிப்பும் நடக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் சொன்னாங்க, நான் போய் தயாரிப்பு செய்து விட்டு வரேன். மறுபடியும் வெளியே போவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இப்ப கூட ஒரு சந்தேகம், இந்த இரவு நேரத்துல போய் உணவுக்கு எங்க போவாங்க, என்ன தயாரிப்பு செய்வாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் வீட்டுக்குள்ள வருவாங்க. வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்பாங்க, இப்போ ஏதாவது உணவுடைய தயாரிப்பு நடந்துச்சா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, அழுதுகிட்டே சொல்லுவாங்க. பசீன் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3வது முறையாக கேட்கும்போது அழுகை வராதா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அழுதுகிட்டே சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எந்த ஒரு தயாரிப்பும் இல்லை, சாப்பிடுறதுக்கு எந்த ஒரு உணவும் இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் வெளியே போய் உணவுக்கு உண்டான தயாரிப்பு நான் செய்துட்டு வரேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சந்தேகம் தாங்க முடியாம நபி எங்கடா போறாங்கன்னு எட்டி பார்க்கறாங்க. எட்டி பார்த்தா வெளியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸு செய்து விட்டு 2 ரக்காத்தை தொழுது விட்டு அவர் துஆ செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல வீட்டுக்கு பின்னாடி இருந்து யாரோ கதவு தட்டுற மாதிரி ஒரு சத்தம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்க்கறாங்க, யாருன்னு கேட்கும்போது வெளியே சொல்லக்கூடிய நபர், நான் தான் உஸ்மான் வந்திருக்கேன். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்திருக்காரு. என்ன விஷயம் என்று கேட்டால், நான் சாப்பிட்டு தூங்குறேன், ஆனா எனக்கு தூக்கமே வரல. உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் சாப்பிட்டு தூங்குறேன், ஆனா எனக்கு தூக்கமே வரல. யோசிச்சேன், நான் மட்டும் சாப்பிட்டேன், என்னுடைய நபி சாப்பிட்டாரான்னு தெரியல, அதனால சமைச்ச உணவை நான் கொண்டு வந்திருக்கேன். சாப்பிட்டு உறங்கி விட்டால் என்ன செய்வது அப்படின்னு தெரியாம சமைக்காத உணவுகளை நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உணவுகள் எல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கொடுத்துட்டு, நபி தூங்கி இருந்தா எழுப்ப வேணாம், எந்திரிச்சாருன்னா என்னுடைய சலாம மட்டும் சொன்னா போதும் சொல்லி கிளம்பிடுறாரு. இப்ப நபி அவங்க தொழுகையை முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கறாங்க, உணவுக்கு ஏதாவது தயாரிப்பு நடந்துச்சான்னு. உணவு வந்து விட்டது யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லி உணவு வச்சிடறாங்க. சாப்பிட உட்காரக்கூடிய நேரத்துல நபி சொல்றாங்க, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். இத்தனை முறை எப்படி வெளியே போனாரோ அதே மாதிரி வெளியே போயிட்டு 3 முறை வெளியே போயிட்டு 2 ரக்காத்தை கொடுத்துட்டு வந்தாங்க. மறுபடியும் 4வது முறை உணவு வந்ததுக்கு அப்புறம் வெளியே போறாங்க.
அவங்க போய் மறுபடியும் தொழுது வராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கறாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க வெளியே போய் உணவுக்கு தயாரிப்பு செய்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லும் போதெல்லாம் நான் எட்டி பார்த்தால் நீங்கள் தொழுது கொண்டிருந்தீர்கள். உணவு வந்ததுக்கு அப்புறம் ஏன் யா ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுக்காக தொழுதீங்க? நபி சொன்ன அழகிய வார்த்தை என்ன தெரியுமா? உணவுக்காக 6 ரக்காத்துகளை நான் தொழுது அல்லாஹ்விடத்திலே, உணவு வந்ததுக்கு அப்புறம் 2 ரக்காத்தை அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதாக நான் தொழுத மாட்டேனா? அல்லாஹ் நல்லடியார்களே, இதுல 2 விஷயம் நான் முக்கியமாக புரிஞ்சுக்கணும். ஒன்னாவது, பசின்னு சொல்லக்கூடிய நபர் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய வீட்டில் உணவு இல்லை என்ற அன்றைக்கு ஒரு ஏழானை செய்திருந்தால் மட்டும் போதும், கியாமத் வரைக்கும் அந்த வீட்டில் உணவு அல்லாஹ் கொட்டிக்கொண்டே இருப்பார். சஹாபாக்கள் அவர்களுக்காக உயிரையே கொடுக்க தயங்க மாட்டார்கள், உணவை பாற்றும். இரண்டாவது விஷயம் என்னவென்றால், நமக்கு ஒரு பாடம். நபியையே அல்லாஹ் பட்டினி போட்டு விட்டான். ஆனால் இன்றைக்கு அல்லாஹ் நம்மை எந்த நாளைக்கும் பட்டினியாக வைப்பதில்லை. அப்படி இருந்தாலும் கூட சீர் தொழுகையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்களே, பரதான தொழுகை கூட அல்லாஹ் உணவு கொடுத்தும் கூட நாம் தொழுதாமல் விட்டு விடுகிறோம் என்று கவலைப்பட வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தொழுகக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. எந்த ஒரு தொழுகையும் கதா செய்யாமல் அனைத்து தொழுகையும் அல்லாஹ்வுக்காக தொழுக வேண்டிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.